சிலருக்கு இந்த பாடு உபத்திரவமே ஒத்துக்கொள்ளாது, அது ஏற்றுக்கொள்ள முடியாதும்பாங்க. ஏற்றுக்கொள்ளணும், நாம் அதை சகிக்கிறதற்கு பழகணும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் நமக்கு வாழ்ந்து காண்பித்தார். நீங்க பாருங்களேன், 1 பேதுரு 2 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாய் பிரீதியாயிருக்கும். அப்ப அநியாயமாய் குற்றச்சாட்டி நம்மை பகைக்கும் ஒரு பொறுமையோடு சகிக்கணுமா, அது தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் எனக்கு இப்படி நடக்கணும் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம அடிக்கடி இந்த வார்த்தை பயன்படாது, உலக மக்கள் பேசுகிற வார்த்தை. நான் என்ன தப்பு பண்ணேன், யாருக்கு என்ன தீங்கு பண்ண, எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி, நான் தீமையா பண்ணினேன், நன்மை தானே செய்யறேன். நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகிக்கணுமா, அதை சொல்லி நம்ம நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்க நன்மை தான் செய்றீங்க, ஆனாலும் தீமை செய்யறாங்க, அதை பொறுமையோடு சகிக்கணுமா. இதான் இயேசு நம்ம கற்றுக் கொடுத்த சகிக்கிற அந்த காரியம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீங்க. வெறும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மட்டும் நாம் அழைக்கப்படவில்லை. நாம் அழைக்கப்பட்டிருப்பதே பாடுகளை சகிக்க, நன்மை செய்து பாடுகளை சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இதான் இயேசுடைய அடிச்சுவடு. அவர் மாதிரியை பின் வைத்திருக்கிறார். இப்படிதான் நீங்களும் நடந்து வரணும். நீங்க நன்மை செய்தாலும் உங்களுக்கு பாடு வரும், நிந்த வரும், அவமானம் வரும், சகித்து கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.